அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டே இன் மை லைஃப் vlog தான். ரொம்ப நாளாக ஆச்சு நம்ம vlog எடுத்து. அம்மா வீட்டில் அதுவும் ஸ்கூல் டைமில் எப்படி டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. மார்னிங் பண்ணுற ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுமா? தண்ணி நிறையா குடிக்கிறது தான். ஸோ ஹெல்த் இஷ்யூ வராமல் தடுக்கணுன்னா தண்ணி நிறையா குடிக்கணும். அதுக்காகவே நான் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டீ போட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதை தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் பார்த்திங்கன்னா டீ அந்தளவுக்கு குடிக்க மாட்டேன். ஆனால் இப்போ ஹெட்டேக்காக இருக்கனால இப்போல்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். அது எப்போல்லாம் தலை வலிக்குதோ டீ குடிச்சிடுறேன். ஸோ அது ஒரு பெரிய கெட்ட பழக்கம் தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி பிள்ளைங்களுக்கு மட்டும் ஸ்கூல் கிளம்புறாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு மட்டும் பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. இடையில அஸ்லிக்கு பால் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா உரப்பு இல்லாமல் அதுவும் பீன்ஸு மற்ற முட்டைக்கோஸ் இதெல்லாம் அந்தளவு விரும்ப மாட்டாங்க. ஸோ கேரட் மட்டுமே வச்சு வெஜ் பிரியாணி பண்ணாங்க. உரப்பு இல்லாமல் நல்லாவும் இருக்கும். அஸ்பினா, ஃபசீனா, அப்புறம் அல்கஸ் 3 பேர்த்துக்குமே சாப்பாடு வச்சிட்டு இருந்தாங்க. வச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா தோசை அவங்களுக்கு சுட்டு ரெடி பண்ணி சாப்பாடு எடுத்துக்கிட்டாங்க. மாடிக்கு போய் ஊட்டுவாங்க, ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஊட்டிடுவாங்க. அப்புறம் வெஜ் பிரியாணிக்கு சைடிஷ் முட்டை அவிச்சாச்சு. இன்றைக்கி ரொம்பவே லேட்டானனால அஸ்வினா ஃபசீனாலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தாங்க. அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை சாப்பிட்டுட்டு உடனேமே லஞ்சுக்கு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அப்புறம் கோழியானம். ரைஸ் போட்டு முடித்த உடனேமே கோழி வந்துடுச்சு. கோழி வந்ததோடு ஆனை கச்சியாச்சு. இங்கே அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா 11:30க்குள்ளே லன்ச் ரெடி ஆகிடும். அதனால் கோழி வர கொஞ்சம் டிலே ஆனனால பிஃபோராகவே ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனை கச்சினாங்க. ஆனை ரெடி ஆகிட்டு இருக்க கேப்பில் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான். ஸோ அந்த அன்னைக்கு தான் கரெக்டாக இந்த ப்ராடக்ட் வந்துச்சு. ஸோ அதுக்காக நான் ரிவ்யூ பண்ணுறேன். இது எதுக்காக வாங்கினேன்னா, ஃபீடிங் பாட்டில் அஸ்லிக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த டம்ளர் வாங்கினேன். ஸ்டா வச்சு உறிஞ்சு குடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நம்ம பழக்கிட்டோன்னா ஃபீடிங் பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 350 ml டம்ளர் வந்துடுது, லாங் டம்ளர். ஸோ மூடி ஸ்டா போட்டு குடிக்கிற மாதிரி ஒரு மூடியும் வந்துடுது. இன்னொன்று நார்மல் மூடி. அது ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு கீழே ஊற்றாமல் நல்ல ஒரு டைட்டாக இருக்குது. நீங்கள் பால் இல்லை ஜூஸு தண்ணி எதுவும் எடுத்துகிட்டு போகிறனாலும் நல்லா டைட்டாக அது மூடிக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டா வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஸ்டாவை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்டாக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேபிஸ் பால் இல்லை ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் குடிக்கிறதா இருந்தால் கூட மூடி போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டக்குன்னு ஒரு ஐடியா. ஸோ என்னென்னா இன்றைக்கி கேக் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எதனாலனா இன்றைக்கி அண்ணனுக்கு ஆனிவர்சரி, வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு கேக்கு தான் பண்ணிட்டு இருந்தோம். மைதா இல்லாமல் கோதுமை மாவில் கேக்கு செஞ்சிட்டு இருந்தோம். அதுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டோம். ஒயிட் சுகர் எடுத்துக்கல, நாட்டு சக்கரை தான் எடுத்துக்கிட்டோம். என்னென்ன போட்டு மிக்ஸ் பண்ணங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. கோதுமை மாவு கேக்கில் நான் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக பண்ண ஒரு விஷயம் என்னென்னா கஸ்டர்ட் பவுட்ரு சேர்த்தேன். ஸோ கேக் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஓவன் இல்லாமல் இந்த மாதிரி சட்டியில் தான் நான் பேக் பண்ண போகிறேன். அடியில் உப்பு போட்டு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த கேக் மிக்ஸ் நான் வச்சுருக்கேன். லேட்டாக கத்தியை வச்சு குத்தி பார்த்தேன், மாவாக இருந்துச்சு. ஸோ அகெயின் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறம் நான் பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துருக்கலாம் போல், நல்லா தட்டை மாதிரி கேக் வந்துருச்சு. ஸோ சரி ஓகே இதே நம்ம டெக்கரேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு 2 டைரி மில்க்கு சாக்கோ சிப்ஸில் கொஞ்சம் போட்டு அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கிட்டேன். டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் மெல்ட் பண்ணேன். இதை தூக்கி நம்ம கேக்கில் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக ஆற விட்டுட்டு தான் நான் சேர்க்குறேன். எல்லா சைடும் அப்ளை ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். கேக்கு பார்க்க சிம்பிளாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சீரக மிட்டாய் இருக்கும்ல, அது கலர் கலராக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதை ஆட் பண்ணியிருந்தோம். அப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா சாக்கோ சிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருந்தோம். கேக்கு பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு மிஸ்டேக்னால் தட்டை மாதிரி போயிடுச்சு. இன்னொன்று மிஸ்டேக் என்னென்னா கஸ்டர்ட் பவுட்ரு சேர்த்துருக்கக்கூடாது. மற்ற எல்லாம் நான் ஆட் பண்ண ஒரு எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட். கஸ்டர்ட் பவுட்ரு மட்டும் ஆட் பண்ணனால ப்ரௌனி மாதிரி போயிடுச்சு. அந்த கேக்கோட சாஃப்ட்னஸ் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்லிக்கு செர்லாக்கு தான் செஞ்சுருந்தோம். ஸோ இது வெளியில் போகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாட் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம அஸ்லிக்கு கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இல்லாத ஒரு சத்தான உணவு. ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க.
அஸ்லிக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு அஸ்வினாக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம். ஸோ எக்ஸாம் போயிட்டுருக்கு. நாளைக்கு வந்து சோசியல் எக்ஸாம். ஸோ அதுக்கு நான் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அஸ்வினாக்கு சொல்லி கொடுக்குறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா ஒன் டைம் சொல்லி கொடுத்துட்டாலே அவள் மைண்டில் நல்லா ஏற்றிப்பா. இன்னொன்று அவளோட ஹேண்ட் ரைட்டிங்கும் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா. ஆனால் பெரியவங்க வந்து ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா நீட்டாக எழுதுவா. அப்புறம் அவளுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு டெஸ்ட் வச்சுட்டு இருந்தேன். கொஸ்டின் எழுதி கொடுக்க ஆன்சர் வந்து பட்டுன்னு எழுதி முடிச்சிடுவா. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.